ஆளுநரை அடித்து துவைத்த தீர்ப்பு. அதனால் மிரண்டு போயிருந்த ஆர்.என். ரவி, அவருக்கு சப்போர்ட் செய்த, அவருக்கு வக்காலத்து வாங்கிய ஜெகதீப் தன்கர், துணை குடியரசுத் தலைவர், இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஆளுநரின் அடாவடி ஆரம்பமாகுது. அதாவது துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில் ஒரு பாமரனின் மனதிலே உதிக்கின்ற கேள்விகளை நமது முதல்வருக்கும் நமது சட்டத்துறை நிபுணர்களுக்கும் இதில் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். குரலற்றவன் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கம். எங்களது சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நல்ல ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவுக்கு செல்வோம். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கு. ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பில் நமது மத்தியில் ஆளும் பாஜக அரசு இதுவரையிலும் பெரிதாக எந்தவிதமான ஒரு முயற்சியோ அல்லது எதிர்வினையோ ஆற்றவில்லை. ஆனால் ஆளுநர் மட்டும் இன்னும் அதே பதவியில் இங்கு தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருக்கின்றார். நம்ம ஆளுங்களும் எவ்வளவோ கேட்டுட்டாங்க. அவர் உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றாரா, இல்லைன்னா உப்பு மூட்டைகளை ஆளுநரின் மாளிகைக்கு அனுப்பி வைப்போமா, இன்னும் மூட்டை முடிச்சுகளை கட்டவில்லையா, எப்பொழுதுதான் மூட்டை முடிச்சுகளை கட்டுவார், அவருக்கு உண்மையிலேயே ரோசம் என்பது இருக்கா, எப்படியெல்லாம் எப்படியோ கதறி விட்டார்கள். பத்திரிகையாளர்களும் சரி, நம்மை போன்ற ஊடகவியலாளர்களும் சரி, அனைவருமே கேட்டுவிட்டார்கள். ஆனால் அதற்கெல்லாம் சிறிதும் அசந்து கொடுக்காத, சிறிதும் அசராத இந்த ஆளுநர் நடையில்தான் அந்த மிடுக்கு இருக்கின்றதை ஒழிய அவருடைய ஆட்டிடியூடில் அந்த மிடுக்கு கிடையாது. ஒரு மனிதனை தீர்மானிப்பது அவனுடைய ஆட்டிடியூடை வைத்துதான். நடவடிக்கைகள் மிக மோசமான ஒரு நடவடிக்கையை கொண்ட இந்த ஆளுநர் இன்னும் அந்த பதவியில் நீடித்துக் கொண்டிருக்கின்றார். இதற்கு யார் காரணம்? அதே போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமன உறுப்பினராக இருக்கின்ற ஜெகதீப் தன்கர், துணை குடியரசுத் தலைவர், அவர் இவரை விட மோசமானவர். அவர் மட்டும்தான் இந்த தீர்ப்புக்கு எதிராக பேசிய ஒரே நபர். அப்ப ஒரு ஆளுநர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவர்களையெல்லாம் சட்டம் கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? இதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது மக்களிடத்தில். இவருக்கு நாம் கொடுத்த அதே பாணியிலேயே ஜெகதீப் தன்கருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இவளையும் செய்துவிட்டு நமது முதலமைச்சர் நேற்று இவர் ஒரு தபால்காரர் என்று கேட்டதற்காக இங்கே வரிந்து கட்டி கொண்டு வருகின்றார் நயினார் நாகேந்திரன். அப்ப ஆளுநர் செய்வதெல்லாம் சரியா, செய்தது சரியா? அப்பொழுது இந்த நயினார் நாகேந்திரன் எங்கே சென்றிருந்தார்? ஒரு நியாயமான, அது எதிர்கட்சியோ தன் கட்சியோ, எந்த விஷயத்திலும் ஒரு நியாயமான வாதத்தை முன்வைக்க வேண்டும். அதாவது இவர் இன்னும் மோசமாக கேட்டிருக்கலாம், அந்த முதலமைச்சருக்கான அந்த தகுதியை விட கீழே இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக டீசெண்டாக அவர் அது தபால்காரர் என்று சொல்லிவிட்டார். தபால்காரர் என்பது கேவலமான சொல்லா? அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. ஏற்கனவே குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் நாம் சொல்லுவது என்னவென்றால் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு தான் நமது நாட்டில் சொல்வார்கள். இது பல பேர், பல ஆளுநர்களை, பல குடியரசுத் தலைவர்களை பற்றி எடுத்து வைத்த வாதமாகும். அதை கூட சொல்லாமல் ரப்பர் ஸ்டாம்ப்னா அது ஒரு உயிரற்ற பொருள். ஏற்கனவே ஒரு இதில் அச்சடித்து செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து குத்துவது, இதற்கு தான் ரப்பர் ஸ்டாம்ப். அப்படி இல்லாமல் அதற்கு ஒரு உயிரை கொடுத்து தபால்காரர் என்று சொன்னார். என்னை போன்றவர்கள் நினைத்தால், எங்களிடம் கேட்டால், இதைவிட மோசமாக கொரியர் பாய் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி என்றால் நமது முதலமைச்சர் அவருடைய பதவிக்கு இழுக்கு வராத அளவுக்கு, கெட்ட பெயர் வராத அளவுக்கு மிக டீசெண்டாக, மிக பொருத்தமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதே எங்களது எண்ணம். ஆனால் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்வது போல மீண்டும் நமது ஆளுநர் துணைவேந்தர்களின் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஜெகதீப் தன்கருக்கும் சரி, இந்த ரவிக்கும் சரி, சம்பளம் செல்வதெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து, அதிலும் குறிப்பாக நம் தமிழ் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஒரு சம்பளத்தை பெறுகின்ற இந்த ஆளுநர் ரவி நமது தமிழினத்திற்கே இழுக்கு வருவது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருந்தும் நாம் ஏன் அவருக்கு சம்பளம் தர வேண்டும்? அதாவது அவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது. பதவிக்காலம் முடிந்தவுடனேயே அவரை வாபஸ் பெற்றிருக்க வேண்டும் அந்த பிஜேபி அரசு. அதை செய்யவில்லை. பரவாயில்லை. ஏனென்றால்
நமது முதல்வர் அவரை எடுக்க வேண்டும் என்று என்னைக்குமே சொன்னதில்லை. ஆர்.என். ரவி இருக்கும் வரை, அண்ணாமலை இருக்கும் வரை நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம். ஆர்.என். ரவி வாயை திறந்தா நாம் அந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். எனவே நமது தேர்தல் வெற்றிக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவியை மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரே முதல்வர் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். மற்ற அனைவரும் நமது கட்சியில் உள்ள இந்த டிஎம்கேயும் சரி, கூட்டணி கட்சியில் உள்ள அனைவரும் உடனே ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று எத்தனையோ முறை போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் வேண்டாம், ஆளுநர் நமக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றார், நமக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார், அதனால அவரை மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிய முதல்வர் நமது முதல்வர் அவர்கள்தான். அது உண்மை என்று நிரூபிப்பது போல திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றன. இதுதான் வரலாறு. இருந்தாலும் இப்பொழுது அவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது. இன்னும் மத்திய அரசு அவருக்கு பதவி நீடிப்பும் கொடுக்கவில்லை, அதற்கான கடிதமும் அங்கிருந்து கொடுக்கவில்லை. அப்படி என்றால் இவர் பதவியில் இருக்கின்றாரா இல்லையா? இந்த பாமரர்களாகிய மக்களுடைய கேள்வி என்னவென்றால், இவர் பதவி நீட்டிக்கப்படவும் இல்லை, பதவியிலும் இல்லை, பதவிக்காலம் முடிந்துவிட்டது, இவருக்கு ஏன் நாம் சம்பளம் தர வேண்டும்? இவருக்கு ஏன் இதர படிச்செலவுகள், அவர் செய்கின்ற அனைத்து செலவுகளும் தர வேண்டும்? இவருக்காக நாம் ஏன் ஆளுநர் மாளிகையில் அத்தனை துணை அதிகாரிகளை நியமிக்கப்பட வேண்டும்? அவர்களை மாற்றி இன்னும் எத்தனையோ இடங்களில் பற்றாக்குறை இருக்கின்றது. அந்த இடத்திற்கு அவர்களை மாற்றி பணியிட மாற்றம் செய்து மற்ற இடங்களில் உள்ள அந்த பற்றாக்குறையை நீக்கலாமே. இவருக்கு நாம் கடைசி வரை சம்பளம் தரத்தான் வேண்டுமா? அதாவது சும்மா இருந்துட்டாலும், ஒருவர் அரசு பதவியிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிவிட்டால் அந்த தேதியிலிருந்தே அவருடைய பதவிக்காலம் முடிகின்றது. அரசு ஊழியரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு ஊழியர் பதவிக்காலம் முடிந்துவிட்டால் அந்த நாளிலிருந்தே அவருக்கான அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யப்படும். அதற்கு பிறகு அவருக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியத்தை வைத்து அவருடைய செலவுகளை பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான். அல்லது அரசு விரும்பினால் பதவி நீடிப்பை கொடுக்கலாம். அது முறைப்படியான கடிதம் கொடுத்து அந்த பதவி நீடிப்பை 1 ஆண்டுக்கோ 2 ஆண்டுக்கோ கொடுப்பார்கள். அப்பொழுது அந்த பதவி நீடிப்பு பெறுவதிலிருந்து அவருடைய அதே போல சலுகைகளும் அல்லது அவர் வகிக்க போகும் அந்த பதவிக்கான சலுகைகள் அனைத்தும் மீண்டும் தொடரும். இதுதான் நடைமுறை. ஆனால் இவருடைய பதவிக்காலம் முடிந்தும் இவர் பதவி நீடிப்புக்கான எந்த விதமான ஒரு அறிவிப்பும் மத்திய அரசிடமிருந்து வராமல் இருக்கும் பொழுதும் அவருடைய பதவி காலத்தில் அவர் என்னென்ன அனுபவித்தாரோ அதையே இன்றும் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு வெறும் ஓய்வூதியம் மட்டுமே கிடைக்க வேண்டிய இந்த சமயத்தில் அவருக்கு முழு சம்பளம் நமது தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. என் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு என் குடும்பத்தையே 2ஆ பிரிக்கிறதுக்கு, என் குடும்பத்துக்கே துரோகம் என்ற ஒரு துரோகியை நாம் ஏன் இத்தனை காலம் வைத்துக்கொள்ள வேண்டும்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பொறுமையாக இருந்தது போதும். பல விஷயங்களில் உங்களுடைய நடவடிக்கைகள் மிக கடுமையாக, மிக அருமையாக, பாராட்டுதலுக்குரிய ஒரு செயலாக இருந்திருக்கின்றது. இது தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்கள் அனைவருமே உங்களை பாராட்டுகின்றார்கள். அதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல இந்த ஆளுநர் ரவி அவர்களுடைய இந்த செயல்பாட்டில் அடிமட்ட தொண்டர்கள் வரையிலும், அடிமட்ட மக்கள் வரையிலும் யாருக்கும் திருப்தி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவரை இத்தனை நாட்கள் சம்பளத்துடனும் மற்ற சலுகைகளுடன் இங்கு வைத்துள்ளீர்கள்? எனவே தயவு செய்து நமது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து அவருடைய சம்பளத்தையும் சரி, இதர செலவு படிகளையும் சரி உடனடியாக நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும். அல்லது இன்னொரு முறை நாம் கோர்ட்டு படி ஏறினாலும் பரவாயில்லை. இதை ஏன் சொல்கிறோம்னா, எவ்வளவு ஒரு துணிச்சலும் தெனாவட்டும் இருந்தால் இவர் நமது செலவிலேயே டெல்லி சென்று ஜெகதீப் தன்கரையும் சந்தித்து ஆலோசனை செய்து இப்பொழுது துணைவேந்தர்களுடைய மாநாடு நடத்துவதற்கு இவர் அழைப்பிதழ் கொடுத்திருக்கின்றார். சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அல்லது சட்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு பாமரனாக இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் ஒன்று. ஆனால் சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், எந்த சட்டமும் எங்களை கட்டுப்படுத்தாது என்று ஒரு துணை குடியரசுத் தலைவரும் ஒரு மாநில ஆளுநரும் சொல்வது மிக மிக ஆபத்தானது. ஒரு ஒன்றுமே அறியாத பாமரனுக்கு வேண்டுமானால் சட்டம் வளைந்து கொடுக்கலாம். ஆனால் இதுபோல படித்துவிட்டு ஒரு மிக பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநருக்கும் சரி, அல்லது மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கின்ற ஒருவருக்கும் சரி, இதில் சட்டம் கொஞ்சம் கூட, சிறிது அளவு கூட, கடுகளவு கூட
வளைந்து கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. எனவே இதனை மிக விரைவில் நீங்கள் பரிசீலனை செய்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் என்பதை நம்புகின்றோம். அடிக்கடி ஹெச் ராஜா அவர் பேசுவதிலேயே ஒரு உண்மையான வார்த்தை என்பதை இதை வைத்துத்தான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அதாவது ஸ்டாலின் இஸ் டேஞ்சர் தேன் கருணாநிதி. இது உண்மை, அது உண்மையாகட்டும், அவரது வாக்குகள் பலிக்கட்டும். இதை பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதனை உண்மையாக்குவீர்கள், இதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த குரலற்றவன் குரலாக உங்கள் அபுவின் வணக்கம்.